ஒரு குட்டி மினி வ்ளாக் பார்த்துடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ருவைஸை விட்டு கயாத்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்கப்க்காக தான். ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் அங்கே தான் இருக்குது, இங்கே கிடையாது ருவைஸில். ஸோ அதனால் கயாத்தி போயிட்டுருக்கோம். ருவைஸ்லேருந்து கயாத்தி பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ட்ராவல். ஆனால் காரில் போனால் சீக்கிரம் போயிடலாம். அங்கே போகும்போதே அவ்வளோ டிராஃபிக்கு. ஏன்னா சாயந்தரம் டைம் அப்படிங்கிறதுனால அது ஃபுல்லாக ஆயில் கேஸ் பிளான்ட் இடங்கிறதுனால வண்டிலாம் நிறையா போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஒரு வழியாக வந்து போயாச்சு. ஆக்சுவலி வந்து இன்சூரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளைம் ஆகலன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு வழியாக கிளைம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு அங்கே வந்து ஒரு மெடிக்கல்லாம் போயிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு தான் போயிருந்தோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஆனால் இங்கே பார்த்தா ஒரு லேடீஸை கூட பார்க்க முடியல, ஃபுல்லாக ஜென்ட்ஸ் தான். இங்கே தான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இருந்தார். அதுக்கு பிறகு தான் ருவைஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜென்ஸு, ஒரு லேடீஸை கூட பார்க்க முடியல. எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் நான் ஒரு ஆள் தான் வந்து லேடி மாதிரி இருந்தது. ஒரு 2 பேர் தான் வந்திருந்தாங்க, ரொம்ப கிடையாது. ஸோ இங்கே எல்லா திங்ஸும் வந்துமே இருந்தது. அண்டு பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய கடை, அவ்வளோ கடை கொச்சமச்சன்னு. எனக்கு மினி சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் வந்து ரேட்டு தான் வந்து பயங்கர ஜாஸ்தி. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் ஷாப்பும் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு அண்டு ஃபுல்லாக ஸ்பேர் பார்ட்ஸ் கடை தான். அதனால் இங்கே அவ்வளோ வண்டி, அது சிட்டியை விட ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஆனால் என்ன, இவ்வளோ இருந்துமே இங்கே வந்து ரோடு கிடையாது, வெறும் இந்த மணல் தான். அதில் வந்து குண்டும் குழியுமா இந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி தான் காரு, ட்ரக்கு, பஸ்ஸு எல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு தெரில. ரோடே கிடையாது. ஆனால் வந்து சில டைம் மண் புழுதி அடிக்கும் அப்படின்னு வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு இந்த சைடு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா என்னை காரில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து சலூனுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் நான் வந்து கார்லேயே உட்காந்துருந்தேன். நான் வெளியிலே வர முடியல, ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம். அங்கேயுமே அவ்வளோ கூட்டம். இங்கே உள்ளவங்க யாருமே அபுதாபி வரமாட்டாங்க போல். மேக்ஸிமம் வந்து இங்கேயே ஷாப்பிங் பண்ணிடுவாங்க போல். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து லூலுவும் இருக்குது. ஆனால் வந்து எங்களால் லூலு போக முடியல, டைம் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து இந்த வ்ளாக் வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.